நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பரான லவ்லியான ஒரு ப்ரோமோ வெளியாகியிருக்கு. அந்த ஒரு ப்ரோமோவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திகை தீபத்தில் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியாகியிருக்க ஒரு குட்டி ப்ரோமோ. அந்த ப்ரோமோவில் நம்ம கார்த்திக் அண்ட் தீபா இவங்களுடைய தீபா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க மேரேஜ் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும் நாச்சியார் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பொண்ணு பார்க்க போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது கார்த்திக் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க வராங்க தீபாவை. நம்ம கார்த்திக் ஹாய் சொல்கிறாரு. தீபா நம்ம ரம்யா கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ரம்யா மாப்பிள்ளைக்கிட்ட தீபா எங்கள் பொண்ணு பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கார்த்திக் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தீபாவும் போகிறாங்க. அப்போது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தீபா சொல்ல, நம்ம கார்த்திக் எனக்கும் உங்களை தீபா கேட்குறாங்க, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு தான் சொல்லுவேன், அதுவும் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா உங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எனக்கும் பிடிச்சிருக்குமா அப்படின்றாங்க நம்ம கார்த்திக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாச்சியார் அவங்க தீபா அவங்க அப்பா அம்மா கிட்ட நாச்சியார் அவங்க கையால் தாம்பழத்தட்டு கொடுத்து பூ பழம்லாம் வச்சு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா தட்டு மாற்றிக்கிறாங்க. ஸோ சீக்கிரமே இவங்களுடைய மேரேஜ் நடக்க போகுது. அதனால தீபாவுடைய ஆசைப்படி இந்த மாதிரி இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க சடங்கு சம்பிரதாயப்படி அவங்களுடைய மேரேஜ் நடக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை இப்போது பண்ண போகிறாங்க. கூடிய சீக்கிரமே இந்த சீன் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.